வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலத்தில் மத்திய அரசின் அர்ப்பணிப்பிற்கு வேளாண் நிதியுதவி திட்டம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். வேளாண் பெருமக்களின் நலன்களில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளப்பட மாட்டாது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உறுதிபட தெரிவித்துள்ளார். நாட்டில் சென்ற ஆண்டு 18,900 உறுப்பு தானங்கள் மேற்கொள்ளப்பட்டு புதிய சாதனை எட்டப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். தமிழக மக்கள் நலன் காக்கும் சிறப்பு மருத்துவ திட்டத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டை இறுதிப் போட்டிக்கு ராம்குமார் ராமநாதன் சந்திரசேகர் இணை முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி கிடைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 9,70,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் 20வது தவணையான 20,500 கோடி ரூபாயை இன்று விடுவித்து பேசிய பிரதமர், ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் வெற்றிக்கு பின்னர் தாம் முதல் முறையாக காசிக்கு வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி 140 கோடி இந்திய மக்களின் வலிமைக்கு சான்றாகும் என்று புகழாரம் சூட்டினார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் போது இந்தியாவின் தற்சார்பு ஆற்றலை உலகமே கண்டு வியந்ததாக பெருமிதம் தெரிவித்த அவர், வருங்காலங்களில் பிரம்மோஸ் ஏவுகணைகளும் ஆயுத தளவாடங்களும் எதிரிகளை அழிக்கும் என்று கூறினார். விவசாயிகளின் நலத்தில் மத்திய அரசின் அளப்பரிய சேவைக்கு வேளாண் நிதியுதவி திட்டம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று கூறிய பிரதமர், விவசாயிகளின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் சுமூக தீர்வை எட்ட கடந்த 10 ஆண்டுகளாக தமது தலைமையிலான அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார். பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 3,75,000 கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். விவசாயிகளுக்கான உணவு தானிய பெருக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் தன்தானிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளதாக கூறிய அவர், 24,000 கோடி ரூபாய் செலவில் சிறிய மாவட்டங்களின் வளர்ச்சி இதன் கீழ் முன்னெடுத்து செல்லப்படும் என்று தெரிவித்தார். பருவநிலை மாற்றங்களால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் 1,75,000 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வேளாண் வளர்ச்சி உத்தரவாத திட்டத்தின் கீழ் 1,25,000 கோடி விவசாயிகளிடம் மத்திய அரசு நேரடியாக கலந்துரையாடி தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கியிருப்பதாக எடுத்துரைத்தார். உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு அனைவரும் முன்னுரிமை அளிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்ட பிரதமர், வரும் பண்டிகை காலங்களில் உள்ளூர் பொருட்களை வாங்கி பயன்படுத்த மக்களை அறிவுறுத்தினார். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக 2,200 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டமைப்பு, கல்வி, சுகாதாரம், சுற்றுலா, கலாச்சார முக்கியத்துவம், சாலை இணைப்புகள், மக்களின் வாழ்க்கை தர மேம்பாட்டு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று துவக்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் உள்ள வேளாண் மையத்தில் பிரதமரின் உரையை விவசாயிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். தருமபுரி, செங்கல்பட்டு, திருச்சி, தென்காசி, திருவள்ளூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் வேளாண் நிதியுதவி தங்களது வங்கிக் கணக்குகளில் வந்து சேர்ந்துள்ளதாக மகிழ்ச்சியையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டனர். தஞ்சை, திருவண்ணாமலை, தேனி மாவட்ட விவசாயிகள் தங்களது மகிழ்ச்சியை எமது செய்தியாளரிடம் பகிர்ந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் உழவன்காடு வி. மாரியப்பன். நான் ஒரு முன்னோடி விவசாயி. PM கிசான் திட்டத்தின் கீழ் இதுவரை 20 தவணை என்னுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைத்து அதன் மூலம் என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது. சிறு குறு விவசாயிகள் இதன் மூலம் பயன்பெறக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் கோகுலம் சுப்பிரமணி, திருவண்ணாமலை மாவட்டம் சிமலுக்கு போன்ற ஊர்ல இருந்து பேசுறேன். நான் ஒரு விவசாயி. தஞ்சாவூருக்கு அப்புறம் நெற்களஞ்சியம் சொல்லக்கூடிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் தான். கிசான் சம்மன் திட்டத்தின் மூலமா 20வது தவணையா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க 2,000 ரூபாய் காசை. இது சம்பா நெல் நடவு, நாத்து விடுறது, பயிர் வைக்கிறது அப்படின்ற மாதிரி விவசாயிங்க தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த 84 கோடி ரூபாயை திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கு அளித்த பாரத பிரதமர் அவர்களுக்கு பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் எஸ். பழனிமுத்து, ஊர் ஓடைப்பட்டி. திராட்சை விவசாயம் 3 ஏக்கர் பண்றேன். இந்த நரேந்திர மோடி திட்டத்துல நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்குது. இந்த 20வது தவணையும் எங்களுக்கு பணம் ஏறிருக்கு. நரேந்திர மோடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. வேளாண் பெருமக்களின் நலன்களில் எவ்வித சமரசத்தையும் மத்திய அரசு செய்து கொள்ளாது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உறுதிபட தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் வேளாண் நிதியுதவி திட்ட பண பரிவர்த்தனை நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், விவசாயிகளின் நலனே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று குறிப்பிட்டார். விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை முன்னெடுத்து செல்ல சந்தை சலுகை திட்டங்களை மத்திய அரசு வழங்கியிருப்பதோடு தேவையான போக்குவரத்து மற்றும் தளவாட வசதிகளை அரசு செய்து கொடுத்திருப்பதாக கூறினார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க கடனுதவி, மலிவு விலையில் உரங்கள், தரமான விதைகள் போன்றவற்றை அரசு வழங்குவதாகவும் எடுத்துரைத்தார். விவசாயிகளுக்கு வேளாண் கடன் அட்டைகள் மூலம் குறைந்த வட்டியில் 25 லட்சம் கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் எடுத்துரைத்தார். ஊட்டச்சத்துமிக்க தாமரை விதைகள் உற்பத்தியை ஊக்குவிக்கும் தேசிய மக்கானா வாரியம் உருவாக்கப்பட்டிருப்பதையும் அமைச்சர் எடுத்துரைத்தார்.
நம் நாட்டில் சென்ற ஆண்டில் 18,900 உறுப்பு தானங்கள் நடைபெற்று புதிய சாதனை எட்டப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் 15வது உறுப்பு தான தின நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர், தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பின் மூலம் 2023ஆம் ஆண்டு 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் உறுப்பு தானம் செய்ய உறுதி பூண்டதாக குறிப்பிட்டார். உறுப்புகளை தானம் செய்தோரின் குடும்பத்தினருக்கும் பயனடைந்தோருக்கும் அமைச்சர் தமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். தமிழக பொதுமக்கள் நலன் காக்கும் சிறப்பு மருத்துவ திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் உள்ள கடைக்கோடி மக்களும் மருத்துவ சேவையை முழுமையாக பெறுவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் கூறினார். இந்த திட்டத்தில் தொடர்ந்து 1256 முகாம்கள் நடக்கப் போகுது. ஒவ்வொரு முகாம்களிலும் மருத்துவர்கள் உட்பட 200 மருத்துவ பணியாளர்கள் இருப்பாங்க. 17 தனித்துவமான மருத்துவ சேவைகள் இந்த முகாமில் இருக்கும். முகாம்களில் எல்லா பயனாளிகளுக்கும் ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு முழுமையான ரத்த அணுக்கள் எண்ணிக்கை, ரத்த சர்க்கரை அளவு, சிறுநீரக செயல்பாட்டு சோதனைகள் செய்யப்படுகிறது. இந்த முகாமோட சிறப்பு அம்சம்னு நான் சொல்றது, உங்க டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே மொத்தமா ஃபைல் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவோம். இந்த ரிப்போர்ட் உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்டரி மாதிரி எதிர்காலத்தில் நீங்க எங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு பயன்படும். தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் அப்பகுதி அமைச்சர்கள் இந்த முகாமை துவக்கி வைத்தனர். இந்த திட்ட முகாமில் பங்கேற்ற மக்களுக்கு மருத்துவம் சார்ந்த உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்த திட்டத்தை திருச்சி தில்லைநகர் கியாபே விஸ்வநாதம் பள்ளியில் மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார். மக்கள் இந்த முகாம்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். ராணிப்பேட்டையில் அமைச்சர் திரு ஆர் காந்தி, அரியலூரில் திரு எஸ் சிவசங்கர், தூத்துக்குடியில் திருமதி கீதா ஜீவன் உள்ளிட்டோர் மருத்துவ முகாம்களை தொடங்கி வைத்தனர். இந்த திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 1256 முகாம்களில் பொதுமக்களுக்கு உயர் மருத்துவ பரிசோதனைகள் வழங்கப்பட உள்ளன. காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் முகாமில் நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், மனநலம், கண் மருத்துவம், தோல் சிகிச்சை, மகப்பேறு மருத்துவம், கர்ப்பவாய் புற்றுநோய் உள்ளிட்ட 17 வகை சிறப்பு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாளை முன்னிட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னை கிண்டி தொழிற்பேட்டை வளாகத்தில் அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஆடிப்பெருக்கு விழா நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி காவிரி பாயும் மாவட்டங்களில் முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுகின்றன. திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் காவிரி ஆற்றில் வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடுவதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சந்தையில் வாழைத்தார் விற்பனை களை கட்டியுள்ளது. தேனி, திண்டுக்கல், கரூர், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வாழைத்தார்கள் இங்கு விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு வாழைத்தார் சந்தையில் ஆடி 18 திருநாளையொட்டி திண்டுக்கல், தேனி, கரூர், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் விவசாயிகள் அதிக அளவிலான வாழைத்தார்களை வெட்டி விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். அதில் செவ்வாழை ஒரு வாழைத்தார் ரூபாய் 750 முதல் 900 வரையும், ரஸ்தாளி ரூபாய் 450 முதல் 550 வரையும், கற்பூரவள்ளி ரூபாய் 450 முதல் 650 வரையும் விற்பனையானது. அனைத்து ரக தார்களுக்கும் விளைச்சலுக்கு ஏற்ற விலை கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. தென் தமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லெக்சிங்டனில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டிக்கு ராம்குமார் ராமநாதன், சந்திரசேகர் இணை முன்னேறியுள்ளது. அரையிறுதியில் இந்த இணை அமெரிக்காவின் பிரணவ், ஆஸ்திரேலியாவின் பியர்சன் இணையை தோற்கடித்து இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றது. லண்டன் ஓவலில் இங்கிலாந்திற்கு எதிரான 5வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய 2ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2 விக்கெட் இழப்பிற்கு 75 ரன் எடுத்திருந்தது. ஜெய்ஸ்வால் 51 ரன்னுடனும் ஆகாஷ்தீப் 4 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 224, இங்கிலாந்து 247. 3ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் தொடர்ந்து நடைபெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலத்தில் மத்திய அரசின் அர்ப்பணிப்பிற்கு வேளாண் நிதியுதவி திட்டம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். வேளாண் பெருமக்களின் நலன்களில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளப்பட மாட்டாது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உறுதிபட தெரிவித்துள்ளார். நாட்டில் சென்ற ஆண்டு 18,900 உறுப்பு தானங்கள் மேற்கொள்ளப்பட்டு புதிய சாதனை எட்டப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறினார்.
தமிழக மக்கள் நலன் காக்கும் சிறப்பு மருத்துவ திட்டத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டை இறுதிப் போட்டிக்கு ராம்குமார் ராமநாதன் சந்திரசேகர் இணை முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.